ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், நீர் தொழுகையின் ஆரம்பத்தில் என்ன ஓதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் சூரா ஃபாத்திஹாவை அவர்களிடம் ஓதி காட்டினேன். எனது உயிர் எவன் கைவசத்தில் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, அல்லாஹு தஆலா தௌராத்திலோ இன்ஜீலிலோ ஜபூரிலோ குர்ஆனின் மற்ற பகுதிகளிலோ இதை போன்ற எந்த அத்தியாயத்தையும் இறக்கி வைக்கவில்லை. இன்னும் இதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா தான் ஒவ்வொரு தொழுகையுடைய ஒவ்வொரு ரக்காத்துகளிலும் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள் ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி எனக்கும் எனது அடியானுக்கும் இடையில் பாதி பாதியாக பங்கு வைத்து விட்டேன். முதல் பாதியுடைய சூரா என் சம்பந்தமானது, மறுபாதி சூரா என்னுடைய அடியானுக்கு சம்பந்தமானது. என்னுடைய அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இதை பற்றி விவரமாக தெரிய நமது பயான்களை பாருங்கள். அஸ்ஸலாமு